தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க செங்கோட்டையன் அவருடைய அரசியலை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவர். என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றது ரொம்ப வஸ்ட்ன்றது சென்ஸ். எந்த சென்ஸ்னா, அவர் இங்கே எம்எல்ஏவாக இருப்பார், எல்லாமா இருப்பார், அமைச்சராக கூட இருப்பார். ஆனால் பேண்ட் ஷர்ட் மாட்டிப்பார். திடீர்னு மாட்டிட்டு தீநகர் சத்யான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த கோடம்பாக்கத்துலலாம் ரொம்ப நல்ல செல்வாக்குடையவர். அவர் பூனக்கன் புவனேஸ்வரியோடலாம் ஒரு செய்திகளில் நிறைய அடிபட்டவர். பூனக்கன் புவனேஸ்வரி என்ன கேரக்டர்னா, டாக்டர் பிரகாஷோட லிங்கான கேரக்டர். டாக்டர் பிரகாஷ்னா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணா நகர் டாக்டர், எலும்பு முறிவு டாக்டர் பிரகாஷ் சிறைக்கு போனார். நீலப்படங்கள் எடுத்து சிறைக்கு போனார். அவரோட ரொம்ப க்ளோஸ் தான் பூனக்கன் புவனேஸ்வரி. அப்படிப்பட்ட கேரக்டரோட சேர்ந்து பேண்ட் ஷர்ட் போட்டு சுற்றுறவர் செங்கோட்டை. இப்போ ஜெயலலிதா கடைசி காலத்தில் ஒதுக்குனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஜெயலலிதா ஒதுக்குனது நாங்கள்லாம் நேரில் நின்றுந்தோம். செங்கோட்டையனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா? ஆமாம். செங்கோட்டையனோட மனைவி எப்போவுமே போயஸ் கார்டன்லேருந்து இந்த மாதிரி வெளில வரும்போது எல்லோரும் நிற்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டே போவாங்க ரெகுலராக. அந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு இது பார்வையில் யாராவது முக்கியமான ஆட்கள் நின்னாங்கன்னா ஜெயலலிதாவோட பார்வையில் படுறதுக்காக அங்கே தான் நிற்பாங்க. போயஸ் கார்டன் வாசலில் தான் நிற்பாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 நாளாக பார்க்குறோம். ஒரு முக்கியமான ஈவெண்ட் அந்த டைமில் போயிட்டு இருந்தது. ஜெயலலிதா வாட்ச் பண்ணுறதுக்காக 3 நாளாக கேமரா போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாஷாக ஒரு அம்மா நிற்கிது. அதை பார்த்தாலே சாதாரண இந்த அதிமுக ஜிங்கிச்சா மகளிர் அணி மாதிரி இல்லை. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க அந்த அம்மா. இந்த அம்மா யாருன்னே தெரியல, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஜெயலலிதா கண்டுபிடிச்சிச்சு. இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. பார்த்துட்டு வணக்கம் போட்டு இந்த அம்மா உள்ளே போன உடனே செக்யூரிட்டி இந்த அம்மாவை கூப்பிட்டுக்கின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஜெயலலிதா கேட்குறேன், ஏம்மா நான் ஊருக்கு வந்தேன்னா, ஈரோடு வந்தேன்னா உங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவேன். இவர் தானே டூர்லாம் போடுவார், ஜெயலலிதாவோட டூர் அங்கே இங்கே அதெல்லாம் போடுறவர் இவர் தானே, கொள்கை சிங்கம்ல. இவர் ஜெயலலிதாவோட இருந்த நெருக்கத்தால் கட்சியை விட்டு இவர் அனுப்புன ஆட்கள் மட்டும் 21 பேர் அமைச்சிருக்காரு. முத்துசாமி, இவர் தான் பர்சனலாக, தோப்பு வெங்கடாச்சலம், சிந்து ரவிச்சந்திரன் மாதிரி ஒரு 21 பேரை இவர் மாநில அளவிலான நிர்வாகிகள் எல்லாம். இப்போ இவர் திரும்பி நீங்கள் சொல்கிறீங்களே திமுகவுக்கு வராருன்னு, திமுகவுக்கு வந்தால் தோப்பு வெங்கடாச்சலம் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கார், முத்துசாமி பவர்ஃபுல்லாக இருக்கார். ரைட்டா? முத்துசாமியை கட்சியை விட்டு நீக்கக்கூடாது, கட்சியை விட்டு அவர் போகக்கூடாதுன்னு ஜெயலலிதாவே முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அவர் வச்ச சார்ஜ் எல்லாமே செங்கோட்டையனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். எம்ஜிஆர் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. எம்ஜிஆர் முக்கியத்துவம் கொடுத்தது முத்துசாமிக்கு, செங்கோட்டையனுக்கு கிடையாது. எம்ஜிஆர் செங்கோட்டையனை கண்டுக்கவே இல்லை. செங்கோட்டையன் ஒரு பிஆர்ஓவாக ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணி இருக்கும்போது இவர் செங்கோட்டையன் அவரையே ராமாவரம் தோட்டத்துக்கு அனுப்பி அவருக்கு கிடைக்க வேண்டிய எம்எல்ஏ சீட்டை வாங்கினவர் தான் செங்கோட்டையன். அதுலேருந்து எம்ஜிஆருக்கு இந்த ஆள் மேலே மதிப்பே கிடையாது. அவர் நீ அரசு வேலையில் இருக்கப்பா, நீ எங்கேயாவது போயிடுவ, பெரியாள் ஆகிடுவ, நான் எஸ்எல்சி கூட தாண்டல, நான் எங்கே பெரியாள் ஆகிறது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் இந்த முறை நின்றுது தான் 72 அவர் எம்எல்ஏ ஆகிறார். அதுக்கப்புறம் பக்கத்து தொகுதியில் தான் எம்எல்ஏ ஆகிறார். அதுக்கப்புறம் கோபி தொகுதியோட எம்எல்ஏ ஆகிறார். 9 சத்தியமங்கலத்தில் ஆகிறார். அப்புறம் கோபிக்கு வராரு. சத்தியமங்கலம் தான் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் நல்ல பிஆர்ஓ, அவர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. அவர் தான் இவருக்கு வாய்ப்பே கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு செங்கோட்டையனுக்கு பிஏவாக இருந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டினதும் அந்த பிஆர்ஓ தான். ரைட்டாங்களா? அவர் பிஏவாகவே அவர் வச்சுக்கிறார். அப்படிப்பட்ட ஆள் எம்ஜிஆர் மதிக்கவே இல்லை, ஜெயலலிதா தான் மதிக்குது, ஜெயலலிதா தான் ஆளாக்குது. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் ஆள் முத்துசாமியை பிடிக்காது. பழைய அதிமுக அப்படிங்கிறத பழைய அதிமுக பிடிக்காது. அந்தம்மா அவங்களுக்கே ஒரு செட்டை டெவலப் பண்ணும்போது இவருக்கு போட்டியாக டெவலப் பண்ணுற ஆள் தான் செங்கோட்டையன். அப்போ தான் இவர் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் டேய் பழனிசாமி இங்கே வா அப்படிலாம் கூப்பிட்டு, இவர் செல்வ கணபதி எல்லாம் பீக்கில் இருக்கும்போது ஏய் பழனிசாமி இங்கே வாண்ணா, ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு பழனிசாமி போய் நிற்பாப்பில். இதுதான்
செங்கோட்டையனுடைய வரலாறு. ஆனா அவங்க மனைவி ஜெயலலிதா கேளுங்க, அந்த மனைவி வந்து ஜெயலலிதாவை பார்த்துட்டு, என்னம்மா பிரச்சனை, நான் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவேன், நீ வந்து இங்கே வந்து ரோட்டில் நிற்கிற, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டேன். நான் இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனை சொல்லு. அவர் வீட்டுக்கு வரமாட்டுறாரு, டிரைவர் துரைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வீட்டில் தான் தங்குறாரு, அவர் வீட்டுக்கு வரமாட்டுறாரு. உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா அவரை, வீட்டுக்கு ஏம்மா வரமாட்டுறாரு, டிரைவர் வீட்லேயே அவர் தங்கிட்டு இருக்காரு. அப்போ அலிகேஷனாக டிரைவர் மனைவியை வச்சுக்கிட்டு இருக்காரு. இதான் வந்து அவங்களுடைய அலிகேஷனு. மகனும் இருக்கான், மனைவியும் இருக்காங்க. இவங்க வந்து கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க, அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க. அந்த கடிதம் இப்போவும் எடப்பாடி கையில் இருக்குது. அந்த ஒரு கடிதத்தை எடப்பாடி விட்டார்னு வைங்களேன், செங்கோட்டையன் ரோட்டில் நடமாடக்கூட முடியாது. அந்தளவுக்கு அந்த கடிதத்தில் மோசமான விவகாரங்கள் இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் இப்போ நமக்கு தெரிஞ்சே டிநகர் சத்யாவோட இவர் அடித்த லூட்டிகளில் நான் சொன்னேன், நமக்கு தெரிஞ்சு இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த விஷயத்தில் அவர் ஓயவே இல்லை, இன்றைக்கி வரைக்கும் ஓயலை. அவர் அதில் ரொம்ப கெட்டகாரிகளாக தான் இருக்கார். ஆனால் செங்கோட்டையனை வந்து எடப்பாடி வந்து அந்த கடிதத்தை வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு விடாம. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியோட பெருந்தன்மைங்க, இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்கு அந்த கடிதம். அந்த கடிதத்தை மீடியாவில் நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க ஆட்கள்கிட்ட, என்கிட்ட கொடுங்க நான் வெளியிடுறேன்னு. ஐயோ அதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு. அவ்வளோ பெரிய கடிதம் ஜெயலலிதா எழுதிவா. இதுதான் கொடநாட்டில் இருந்த சீக்ரெட்ஸ். கொடநாடு சீக்ரெட்ஸில் இதுவும் ஒன்று. அந்த கடிதம் வந்து எடப்பாடி கையில் இருக்குது. நான் கூட கேட்டேன், கொடுங்க நான் நீங்கள் எங்கே வெளியிடுறீங்க, நான் வெளியிட்டுக்கிறேன். நம்ம நக்கீரனில் கூட போட்டுருவோம், நம்ம அண்ணன்கிட்ட சொல்லி பேசி போட வைக்கலாம். அண்ணன் இந்த மாதிரி கடிதத்தை வெளியிடுவாரான்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு கடிதம் இருக்குன்ற செய்தியை வெளியிடலாம் அப்படின்னு. அதான் நேற்று நான் என் ட்விட்டரில் சொன்னேன், ஜெயலலிதாவுக்கு செங்கோட்டையன் மகன் எழுதிய கடிதம் ஒன்று ரிலீஸ் ஆக தயாராக இருக்கிறது, வெளியிட்டால் வெளியே நடமாடக்கூட முடியாது செங்கோட்டையன்னு போட்டு விட்டேன். அது இப்போ செங்கோட்டையனுக்கு பொலிட்டிக்கலாக எந்த ஃபியூச்சருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தான் இவருக்கு எடப்பாடி வந்து பிஜேபியோட செக் பண்ணும்போது காலி. அப்போது எடப்பாடிக்கு என்னென்னா, எடப்பாடிக்கு சீனியர் இவர். எடப்பாடியா பழனிசாமின்னு கூப்பிட்ட ஆட்களில் இவரும் ஒருத்தர், செல்வ கணபதி, இவங்கெல்லாம் பழனிசாமின்னு கூப்பிட்ட ஆட்களில் அவர் கீழேருந்து மேலே வந்தவர். அதில் அவர் என்றைக்குமே அவர் அதை மறுத்தது இல்லை. அது அப்படி இருந்த ஆட்களில் ஒருத்தர், இவன்லாம் ஒரு ஆள், இவன்லாம் ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னும்போது கூவத்தூரில் அவரோட திறமையை காமிச்சு அவர் பொதுச் செயலாளர், முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வந்துட்டார். ரைட்டா? அதுக்கப்புறம் பிஜேபி சொன்னது அடிப்படையில் சசிகலாவை தூக்கி போட்டு அவர் பொதுச் செயலாளராகவும் ஆகிட்டார். ஓபிஎஸ் இணைச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போயிட்டார். ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் ஆகாது. ஆனால் இப்போ வந்து சும்மா ஒரு எடப்பாடி எதிர்ப்புங்கிற பேரில் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஆமாம், ஒன்றா சேர்ந்தாங்க. அந்த இணைப்பு கூட இல்லை. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் இருந்தப்போ, ஜெயலலிதா ஒரு வழக்கில் தண்டனை பெற்று போனப்போ ஓபிஎஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கலைஞர் வந்து சும்மா இருக்க மாட்டார்ல. எதிர்கட்சி தலைவராக ஒரு பச்சை தமிழன் அமர்ந்து இருப்பது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு. உடனே இவர் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டார். அவர் எதுக்கு சொன்னாருன்னு இவருக்கு புரியல. இவர் எதுக்கு நன்றி சொன்னார்னு தெரியல. வெளியில் வந்தோடனே முதல் ஃபோனு செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு, அம்மா ஓபிஎஸும் கருணாநிதியும் ஒன்றுமா, கருணாநிதிக்கிட்ட நிறைய சலுகைகளை வாங்கிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ்ஸு கலைஞர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறான். போட்டு கொடுத்தோடனே எதிர்கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட விசுவாசத்தெல்லாம் அவர் காமிச்சு, சசிகலா மூலமாக காமிச்சு தான் அவர் வந்து அடுத்த முதல்வர், அது பல முறை முதல்வருக்கெல்லாம் வராரு அவர். ஆனால் முதல்ல இவருக்கு ஆப்பு வச்சது செங்கோட்டையன். ரைட்டுங்களா? அது மாதிரி சசிகலா கிட்ட வந்து இவர் நெருக்கமாகவே இல்லை. அதுக்கப்புறம் சசிகலா காலில் விழுந்து தான் மேலே வர்றாரு. கூத்தூரில் கூட அதனால தான் அவரை சூஸ் பண்ணலை அப்படிங்கிறீங்களா? இவரை சூஸ் பண்ணிட்டாங்க. இவருடைய 24/7 இன்ட்ரெஸ்ட் வந்து அரசியல் இல்லை, வேற. இவருக்கு வந்து இந்த கோழிகளை சுடுறது தான் ரொம்ப பிடிக்கும். பெட்டை கோழி வேட்டையாடும் சிறந்த சேவல் செங்கோட்டையன்.
அந்த மாதிரி இதில் தான் அவரோட கவனம். எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம சேகர் பாபு மாதிரி 24/7 சேகர் பாபுவோட கூட இருந்து பார்த்தா தெரியும். 24 மணி நேரம் அரசியல்வாதி. அரசியலை தவிர சேகர் பாபுக்கு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு கூட போய் கடைசியில் செங்கோட்டையனை பார்த்து கையெல்லாம் கொடுத்துட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. உடனே அவர் திமுகவுக்கு போகிறதா சொன்னாங்க. அப்போ அதான் கேள்வி கேட்டாங்களாம் திமுகலேருந்து, திமுகவுக்கு கூப்பிட்றீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க, ஓ திமுகவுக்கு கூப்பிடணுன்னா 1008 வழி இருக்குது. போய் ஸ்பீக்கர் ஆஃபீஸில் ரெசிக்னேஷன் பண்ண போகிற ஆள்கிட்ட ஸ்பீக்கர் ஆஃபீஸ்லையா போய் நாங்கள் பேசுவோம், எங்களுக்கு பேசுறதுக்கு தெரியாதா? செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய கொம்பா, அவர் பேச தெரியாதா அவர்கிட்ட இருந்து சிந்து ரவிச்சந்திரன் திமுகவில் இருக்கார், தோப்பு வெங்கடாச்சலம் திமுகவில் இருக்கார், முத்துசாமி இருக்கார், எவ்வளோ குவார்ட்டர் இருக்குது அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஆனால் திமுக நினச்சா பேசியிருக்கலாம். எங்களுக்கு வானாந்த லக்கேஜு, குறைந்தபட்சம் அவங்க பெண்களாவது கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க யோசிச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் செங்கோட்டையன். பிக் கேஸ் பேக், பெரிய கேஸ் பேக். நக்கீரனை 91லேருந்து 96 வரைக்கும் கோபி பகுதியில் விற்கக்கூடாது. அதை மீறி ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து விற்றான். நக்கீரனை கூவி விற்றான். அவனை அடித்து கண்ணாவினான்னு பண்ணார். இவர் வந்து பண்ணாத ஊழல் கிடையாது. சொத்து குவிப்பு வழக்கு, போக்குவரத்து ஊழல் வழக்குன்னு நிறைய வழக்குகளை வந்து சந்தித்தவர் செங்கோட்டையன். ஒன்றும் அப்பழுக்கற்ற அரசியல்வாதிலாம் கிடையாது. ஆனால் சந்தித்தவர். கூடவே அவங்க குடும்பத்தினரே அவருடைய ஒழுக்கத்தை கேள்வி அவருடைய அப்போது போயஸ் கார்டனில் அன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் பேஜர் தான் நினைக்கிறேன். பேஜரில் நியூஸ் வருது, செங்கோட்டையன் மந்திரி பதவி பறிப்பு, செங்கோட்டையன் கட்சி பதவி பறிப்பு, செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு. தொடர்ந்து அப்படியே பறிப்புன்னு வருது. இங்கே ஒரு அம்மா நின்று உள்ளே போயிருக்கு. அப்புறம் தான் விசாரித்து அது செங்கோட்டையன் ஒய்ஃப்னு தெரியும். இதுதாங்க செங்கோட்டையன். இப்போ வந்து தாவேக்கால போகிறத தவிர அவருக்கு வேறு வழி கிடையாது. தாவேக்காவை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வேறு வழியே இல்லையா. ஏன்னா பிஜேபி கைவிட்டுருச்சு. இப்போ இதில் வந்து இவர் தாவேக்காவை வந்து இவர் அக்செப்ட் பண்ணிட்டுச்சு அப்படின்னா தாவேக்கா அதிமுகவுக்கு இடையில ஒரு உறவு இருக்கிறதாக அவங்க ஒரு டீல் போடுறதா பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து இங்கே வேண்டாத லக்கேஜ். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட, மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தரை தானே திமுக வந்து சேர்த்துருக்கு. அது மாதிரி ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு சேர்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சேர்க்குறான். இப்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒரு பத்திரிகையாளர், அவரையும் சேர்க்குறாங்க. அஃபிஷியலாகவே சேர்க்குறாங்க. அடுத்தது ஷாலினி மேடம்னு ஒரு அம்மா, பெரியாரிஸ்ட்டு. அந்த அம்மா வந்து மனநல மருத்துவர். அவங்க போய் சேர்ந்து விஜய்க்கு நல்ல ரீதியில் மனநல சிகிச்சை கொடுப்பாங்க. ஆலோசகரா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது ஒரு சைக்கலாஜிக்கல் வியாதினால அதான் அவர் கரூரில் பண்ணார். அந்த வியாதியெல்லாம் குணப்படுத்துவாங்க. இப்படி நிறைய பேர் வந்து சேர்றாங்க, தேவைக்கால சேர்றாங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.